சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். சனாதன தர்மம் நம்ம அந்த டாபிக் இல்லாத நாளே இருக்காது நம்மளுடைய தமிழகத்தில். இப்போ இருக்கிற ஜென்சிக்கு ஒரு கேள்வி இல்லை, 1000 கேள்வி இருக்குது. நம்ம என்னென்ன பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது குறித்து இதை பற்றி இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட பாரதி ஸ்ரீதர் அம்மா இணைஞ்சிருக்காங்க. அம்மா வணக்கம். 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 எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் நல்லா இருக்கேன். சனாதன தர்மம் அப்படிங்கிறது நம்ம கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சுக்கிறது தான். பகவத்கீதையே அப்படி தான், கேள்வி கேட்டு தான் பதில் தெரிஞ்சின்றார். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்மலாம் ஒரு விஷயம் சொன்னால் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டோம். இது பண்ணாதன்னா பண்ண மாட்டோம், பண்ணுன்னா பண்ணிடுவோம். ஆனால் இப்போ 1000 கேள்வி கேட்குறா. அவங்க கேள்விக்கு சரியான பதில் இருக்கு, ஆனால் நம்மளுக்கு அதை சரியாக கன்வே பண்ண முடியலம்மா. இல்லை, இந்த காலத்தில் பசங்க கேள்வி கேட்கறது தான் நல்லது. நம்மளை மாதிரி வளர வேண்டாம் பசங்க. ஏன்னா அவங்க கேள்வி கேட்கறதுனால தான் நம்மளே நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். ஏன்னா பசங்களுக்கு நம்ம அந்த பதில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுக்காக. அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறது ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன் நான். ஆமாம், அதனால நம்ம இப்போ நம்ம வாசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் நம்ம பண்ணுறது எல்லாம் ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எங்களுக்கு எங்கள் குரு நேயர்களுக்கு விளக்கமாக சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம வாசல்லேருந்து ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அங்கேருந்தே நம்மளோட ட்ரெடிஷன் ஆரம்பிக்கிறது. இது இந்த மாதிரி வீடு அப்படிங்கிறது அந்த கோலத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம். ஸோ இந்த வாசலில் கோலம் போடுற பழக்கம் இது எப்படி வந்தது, ஏன் கோலம் போடணும், அதில் என்ன மாவு யூஸ் பண்ணணும், காலையிலேயே மாலையில் முன்னாடி நாங்களாம் சின்ன பிள்ளையா வச்சு 2 வேலையும் போட்டுருந்தோம். இப்போ ஒரு ஸ்டிக்கரோட போயிடுது. இல்லை, இப்போ நாங்கள் எல்லாம் நீங்கள் திருவல்லிக்கணி எல்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் இப்போவும் வாசல் தெளிச்சு கோலம் போடுற பழக்கம் இருக்குது. ப்ராபப்ளி ஃப்ளாட்ஸில் வேணா இருக்காது. இப்போ ஒரு ஃப்ளாட் மாதிரி இருக்கிற வீடுகளில் காலையில் போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் இப்போ கிரனைட்டில் போட்டுடுறாங்க, மொசைக்கில் போட்டுடுறாங்க தரையெல்லாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வீட்டிலையே மாடு வளர்ப்பாங்க. அதனால சாணி கரைச்சி தெளித்து அப்படி தான் வாசல்கள் எல்லாம் தெளிக்க காரணமாக இருந்தது. முதல்ல கார்த்தால இந்த வாசல் தெளிக்கிற நேரம்னு ஒன்று இருக்குது. பொதுவாக இந்த சூரிய உதயத்தில் தான் நம்ம வாசல் தெளிப்போம். ஆனால் இன்னைக்கு கார்த்தால 5 மணிக்கெல்லாம் வாசல் தெளிக்கிறது ரொம்ப அன்சேஃபாக இருக்குது லேடிஸ்க்கு எல்லாம். அதனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6-6:30க்காவது நம்ம வாசல் தெளிக்கிறது அப்படிங்கிறது. முதல்ல அந்த மண்ணை சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம பூமி தண்ணி தேவை இல்லையா? அதனால் ஒரு வாசல் தெளிக்கிறதுங்கிறது வெறும் நீர்னால மட்டும் இல்லாமல் அப்போ மாடெல்லாம் வீட்டில் இருந்ததுனால சாணி கரைச்சி அதில் மஞ்சள் போட்டு வேப்பிலை போட்டு வீட்டில் எந்த விதமான நோய் கிருமிகள் தாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துலேயுமே ஒரு அறிவு விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் இருந்தது. ஸோ வாசல் தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சாணி தெளித்து மஞ்சளோடையும் வேப்பிலையோடையும் எல்லாம் நம்ம பண்ணும்போது ஒன்று ஆரோக்கியம் காரணமாக இருக்கும், இன்னும் அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் அதில் கோலம் போடுறது. ஸோ நீங்கள் கேட்டீங்க எந்த மாவுனால கோலம் போடணும்னு. பொதுவாக அரிசி மாவுனால தான் கோலம் போடணும். அது ஏன் அரிசி மாவில் போடணும்னா அப்போ தான் நிறையா சின்ன சின்ன ஜீவராசிகள் எல்லாமே அந்த அரிசி மாவை சாப்பிடும். இப்போ நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கூட பித்ருக்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தோம். அப்போது அந்த ஜீவராசியில் உங்களுடைய பித்ருக்கள் யாராவது ஒரு எறும்பாகவோ இல்லை ஒரு ஈயாவோ இல்லை அங்கே பூமியில் இருக்கக்கூடிய சில ஜீவராசியோ சாப்பிடலாம். அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி. அதனால் குருவி சாப்பிடும். ஸோ இந்த ஜீவராசியங்களுக்காக அரிசி மாவுனால கோலம் போடுறதுங்கிறது நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. ஓகே, இதுதான் இப்போ நம்ம சொன்னால் என்ன கேள்வி கேட்கணும். இப்போ நம்ம மண்ணே இல்லை, நம்ம வாசல் முன்னாடி டைல்ஸ் இருக்குது, எறும்பு குருவி அதெல்லாமும் வரப்போகிறதில்ல, அப்போ ஏன் நம்ம கோலம் போடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைகள் கேட்குறா. ஸோ இப்போ அவளுக்கு என்ன ஆன்சர் சொல்லி இதை இல்லை இது பண்ணணும் அப்படின்னு நம்ம அவங்கள சாட்டிஸ்ஃபை இல்லை சாட்டிஸ்ஃபையே பண்ண தேவையில்லை. நம்ம விஞ்ஞானபூர்வமாக எதற்கு செய்கிறோம் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி பசங்களை பார்த்திங்கன்னா 15-16 வயசுலேயே நோய் நிறைய சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த காலத்தில் பெண்கள் ஒரு 15 டெலிவரி ஆனால் கூடயும் 80 வயசுலேயே மாவிடிச்சாங்க. அந்த அளவுக்கு வலு இருந்தது உடம்புல. அப்போ லேடிஸ்க்கெல்லாம் காலையில் எக்ஸசைஸ் என்ன, நீங்கள் குனிஞ்சு நிமிர்றதுங்கிறது அந்த கோலம் போடும்போது தான். அப்போ உங்கள் ஸ்பைனுக்கு நல்ல எக்ஸசைஸ், உங்களுடைய கைகளுக்கு விரல்களுக்கு நல்ல எக்ஸசைஸ். இல்லைன்னா இன்னைக்கு 16 வயசுலேயே ஆர்த்ரைட்டிஸ் வருது.
அப்போது நம்ம ஆரோக்கியத்திற்காக கோலம் போடலாம். இந்த விரலும் சேர்த்து நம்ம கோலம் போடும்பொழுது எத்தனை விதமான அக்யூபஞ்சர் இது இந்த விரல்களில் இருக்குது. அப்போது பழைய காலத்தில் வந்து ஒரு ஜிம்மு கிடையாது, இல்லை நான் வந்து ஒரு தெரப்பி போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. லேடிஸ் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு வாசலிச்சு கோலம் போட்டாங்கன்னா அதுவே தெரப்பி தான். அப்போ இன்றைக்கி ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஈரத்துணி மாப்ஸ்டிக் இருக்குது. ஸோ மாப்ஸ்டிக்கில் நல்லா ஈரம் படுத்திட்டு உங்கள் நிலக்காலில் கூட நீங்கள் நல்லா தொடச்சிட்டு அரிசி மாவில் கோலம் போடலாம். நீங்கள் நிலக்காலில் அரிசி மாவில் கோலம் போட்டு ஃப்ளாட் வாசலில் கோலம் போட்டாலே ஒரு 10 கருப்பு எறும்பு பிள்ளையார் எறும்புன்னுவோம். அந்த எறும்பு வரத்தான் செய்யுது. ஏதோ 2-3 ஜீவராசிகள் வந்து சாப்பிட்டு குருவி தான் வரணுங்கிறதெல்லாம் இல்லை. வென் யூ ஹாவ் அன் ஓப்பன் ஸ்பேஸ் அந்த இடத்துல பேர்ட்ஸ் வரத்தான் செய்யும். அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்து மண் இல்லை அப்படிங்கிறதுக்காக அரிசி மாவில் கோலம் போடக்கூடாதுன்னா இல்லை. ஓகே. இப்போவும் வந்து இந்த சாணம் கரைச்சி கோலம் போடுறது அப்படிங்கிறது வந்து கிராமத்துலலாம் இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் நம்ம மெயினாக சாணம்ங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் அது பின்னாடி ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்குது. அதனால தான் அதை கரைச்சி வாசலில் தெளிக்கிறோம், நோய் அண்டாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன் சாணம் தெளித்து நம்ம வந்து கோலம் போட்டோம், அண்ட் கோலம் நடுவுலையும் இந்த சாணம் வச்சு அதில் வந்து இந்த பூசணி பூ வைக்கிறாங்க. அது ஏன் அந்த பூசணி பூ, அதுக்குள்ளே இருக்கிற அந்த சீக்ரெட் என்ன அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. இப்போ வந்து வாசல் தெளிக்கும் போது சாணத்தில் ஏன் தெளிக்கிறோம் அப்படின்னா மாடுகள் வந்து நிறைய மேய விடுவாங்க. அப்போ அதுங்க வந்து நிறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் சாப்பிடும். இன்னைக்கு இருக்கிற மாடை பற்றியே நான் பேசலை. நம்ம அந்த காலத்தில் ஏன் வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு தான். இன்றைக்கி மாடு பாதி பேப்பர் தான் சாப்பிடுது. ஏன்னா அதை மேய விடுறதுக்கு இடம் இல்லை, இன்றைக்கி வயல்வெளிகள் இல்லை. ஸோ மாட்டு சாணம் நம்ம யூஸ் பண்ணதுக்கு காரணமே மாடுகள் வந்து நிறையா ஹெர்ப்ஸ் சாப்பிடும். அந்த புல்லை மேயும் பொழுது நிறைய கீரை வகைகள் எல்லாம் வந்து மாடு மேயும் போது அதோடைய சாணத்துலேயுமே மெடிசினல் வேல்யூ இருந்தது, அதோடைய கோமியத்தில் மெடிசினல் வேல்யூ இருந்தது. அப்போ அது எல்லாமே மனிதனினுடைய ஆரோக்கியத்தை சார்ந்ததாக இருந்தது. வாசலில் சாணம் தெளித்து அந்த பூசணி பூ அப்படிங்கிறது வந்து பூசணிக்காயை வந்து கூஷ்மண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பூசணிக்காய் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு அமாவாசையில் நம்ம திருஷ்டி சுற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த பூசணி பூவை நம்ம அந்த சாணத்தின் மேலே தினமும் வைக்கும் பொழுது ஒரு திருஷ்டிக்காக வீட்டு வாசலில் எந்த விதமான துர்சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. ஸோ அந்த பூசணி பூவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தாங்க, நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லாமல் இருக்க. ஸோ கூஷ்மண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூசணிக்காய் வந்து திருஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வலிமை மிக்க ஒரு இது எப்படி அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கம்மா? இந்த பூசணி பூ வச்சா இந்த இது வராது அப்படி. ஏன்னா காலமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூஷ்மண்டா வந்து அவங்களுக்கு பூஜைகளுக்கெல்லாம் இப்போது காளிக்கு வந்து பலி கொடுத்து தான் பூஜை பண்ணுவாள். சில தெய்வங்கள், உக்ர தெய்வங்கள், சில கிராம தேவதைகள், இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் காவு பூஜை கொடுப்பா. அப்போ ஒரு சைவ முறைப்படி காவு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு பூசணிக்காவை தான் பயன்படுத்தினாங்க. எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், தேங்காய், இது 3 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பூசணிக்காய்ங்கிறது உள்ளுக்குள்ளே நிறையா நீர் சேரக்கூடிய ஒரு காய். அப்போது அந்த நீர் காயை நம்ம வந்து ஒரு பலியாக அது உள்ள குங்குமம்லாம் வச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம புராண காலத்திலருந்தே அது கூஷ்மண்டாவை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த பூசணிக்காயை நம்ம உடைக்கும் பொழுது செதறுது பார்த்தீங்களா? தேங்காய் உடைச்சிங்கனாலும் செதறும். ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் நசுக்குனா கூட அது செதறி தான் போகும். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் எப்படி செதறுதோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அந்த கெட்ட இது சக்திகள் எல்லாமே வந்து போகும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு சுற்றி போடுறீங்க, சுற்றி போடும்போது அந்த பூசணிக்காவை தான் உடைக்கிறாங்க. உடைக்கும் பொழுது அது எப்படி செதறி உடையுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீய சக்திகள் அந்த மாதிரி வந்து போகும். அப்போ இது வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கூஷ்மண்டா அப்படிங்கிறது. நீங்கள் வந்து பார்க்கலாம், நவராத்திரியில் கூட கூஷ்மண்டா தேவினே ஒரு தேவதையை வந்து பண்ணுவா. அதனால பூசணிக்காய்க்கு வந்து அவ்வளோ மகிமை இருக்குது. இதே இது பரங்கிக்காய் பண்ணுறது இல்லை நம்ம. பூசணிக்காய்க்கு தான் முக்கியத்துவம். 3 காய், பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், தேங்காய். ஓகே.
இந்த கோலத்திலே வந்து இன்னும் ஒரே ஒரு துணை கேள்வி மட்டும் இருக்குமா? இப்ப ஒரு பண்டிகை காலம்லாம் வந்தா படிக்கோலம் போடுறோம். ஆமா அது வந்து அந்த படிக்கோலம், அந்த ஜாமெட்ரி அதுல ஏதாவது ஒரு சூக்ஷமம் இருக்கா? அதுல ஏன் பண்டிகை காலத்துல அப்ப மட்டும் நம்ம காவி பயன்படுத்துறோம்? ஆமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து என் பொண்ணு என்ன கேட்கிறா. ஏன் இன்னைக்கு மட்டும் இப்படி போடணும்? ஏன் காவி போடணும்னு கேட்கிறா. பதில் இல்ல பொதுவா வந்து நீங்க பாத்தீங்கன்னா படிக்கோலத்துல அத கம்பி கோலம்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து வைணவர்கள் பாத்தீங்கன்னா படிக்கோலத்திலேயே வந்து பட்டையா இழுப்பா. ஸ்மார்த்தா வந்து சைவைட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மெல்லிசா இழுப்பா. அந்த கோலத்திலயுமே வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த கோலத்துல வந்து நீங்க வந்து பார்க்கறச்சே கவுண்ட்ஸ் இருக்கும். ஒரு 4, 6, 8ன்னு எல்லாமே ரெட்டப்படையாவே இருக்கும். அந்த ரெட்டப்படையில இருக்கக்கூடிய அந்த படிக்கோலம் போட்டு ஒரு சில வீட்டில் தான் காவி வைக்கிற வழக்கம் இருக்குது. எல்லார் வீட்லேயும் காவி வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த காவி இப்போ நம்ம கிரக ரீதியாக சொல்லணும் அப்படின்னா அரிசி மாவு வந்து சந்திரனுக்குள்ளது. சந்திரன் வந்து மனோகாரகன். நம்ம மனசு சந்தோஷமா இருக்கணும், ஒரு வீட்டில் எப்போவுமே சுபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கோலம் போட்டாங்கன்னா அன்னைக்கு அந்த வீட்டில் விசேஷம். ஒரு கல்யாணம் இருக்கலாம், ஒரு பிறந்த நாள் இருக்கலாம், ஏதோ ஒரு விசேஷத்துக்காக. ஏன்னா டெய்லி படிக்கோலம் போட மாட்டா. ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை, மாசப்பிறப்பு, இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய நாட்களில் படிக்கோலம் போடுவாங்க. நடுவில் காவி வைக்கிறது எதனால் அப்படின்னு சொன்னால், காவி வந்து செம்மண். ஸோ எப்பொழுதுமே பிருத்வி வந்து நமக்கு செவ்வாய் தானே, செவ்வாய் ஆதிக்கத்தில் தான். அதனால் இந்த கிரகம் நல்லா இருக்கணும், பூமியினுடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணுங்கிறதுனால. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு வந்து சிகப்பு கலர் தான். ஒரு திருஷ்டி மாதிரி சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த இடத்துல வாசலில் இருக்கும்போது ஒரு வீட்டில் திருஷ்டி இல்லாமல் இருக்கும். எந்த மண்ணில் நம்ம வாசம் செய்கிறோமோ அந்த மண் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காவி பயன்படுத்துறோம். ஓகே. அதுவே வந்து நம்ம அரிசி மாவுல கழிச்சு இந்த இது மாதிரி போடுறோம்ல, அது வந்து பண்டிகை நாள போடுறது கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து மாவா கரைச்சி. ஆமாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து நீங்கள் அரிசி மாவை அரைச்சி போட முடியாது. மண்ணில் வந்து நீங்கள் அரைச்ச மாவில் தான் போடலாம். வீட்டுக்குள்ளே போடும்போது அரிசியை ஊற வச்சு அதை அரைச்சி இழகோலம் மாதிரி நம்ம போடுறோம். ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு கால் போடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வீட்டு வாசலில் நமக்கு. அப்போ அந்த அரிசி மாவு வந்து நம்ம அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆக்சைடில் தான் இருக்கும். இன்றைக்கி தானே டைல்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மண் அதில் இந்த கோலம் போடும் பொழுது பளிச்சுன்னு எடுத்து காமிக்க ஒன்று, ஒரு 2-3 நாள் நம்ம அது அழியாமையும் இருக்கும். அதனால டெய்லி ஒரு கிருஷ்ணருக்கு கால்லாம் போடும்போது ஒரு 4-5 நாள் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக போடுறது. சரிம்மா. இன்னும் ஒரே ஒரு கேள்விமா இந்த கோலத்தை பற்றி. ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு டெய்லி கேட்குற கேள்விகள். மார்கழி மாதம் மட்டும் ஏன் பெரிய கோலம் போடுறோம், ஏன் அவ்வளோ பெரிய கோலம் போடுறோம் அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த காலத்து குழந்தைங்களுக்கு நிறைய இருக்குது. அந்த மந்த்து மட்டும் ஏன் போடுறோம், ஏன் பெரிய கோலம் போடணும், ஏன் கலர் போடணும் அப்படிங்கிறது என்னன்னா மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து தனுசு ராசியில் இருப்பார். ஸோ அது வந்து நமக்கு அந்த 12 மாதத்துலேயே அதுதான் நமக்கு நிறைய ஒரு கோல்டு இருக்கக்கூடிய மந்த் இல்லையா. நம்ம அதை வந்து வின்டர்னு சொல்கிறோம். அப்போது ஆண்டாள் காலத்தில் ஆண்டாள் என்ன பண்ணால், இந்த மாதிரி ரொம்ப ஒரு வெதருக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கிற டைமில் நமக்கு சோம்பேறித்தனம் வரும், ரொம்ப நேரம் தூங்குவோம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு மார்கழி மாதத்தில் வாசத்தளித்து பெருசாக ஒரு கோலம் போடும்போது நமக்கு அந்த ஒரு லத்தார்ஜினஸ் வந்து உடம்பை விட்டு போகும். நீங்கள் பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு சுறுசுறுப்பாகிடுவீங்க. பெரிய கோலம் போடும்போது நமக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிற போது ஒரு க்ளூமியாக இருக்கிற அட்மாஸ்பியர் மாறும். ஸோ இது எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான் வச்சாங்க. நீ சின்னதாக கோலம் போட்டாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. பட் 30 நாளும் ஒரு பாசுரம், திருப்பாவையில் 30 பாசுரம் இருந்தது. இப்போ எல்லா கோவில்கள்லேயும் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு திருப்பாவை திருவம்பாவை சொல்லி வாசலில் பெருசாக கோலம் போட்டு அந்த பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் எல்லாரும் போய் நிற்பாங்க. அப்போல்லாம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. இன்றைக்கி தான் உங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட்டு, கையிலேயே நமக்கு ஆண்ட்ராய்டு இருக்குது. அந்த காலத்தில் லேடிஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சோஷியல் கேதரிங் இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான கோலங்கள் எல்லாம் நிறையா போட்டு அதில் ரங்கோலி மாதிரி கலர்ஃபுல்லாக வச்சு அதில் ஒரு போட்டியெல்லாம் வச்சு யார் நல்லா கோலம் போடுறாங்கிறத பார்த்து அதோட மார்கழியோடு சேர்ந்து அடுத்தது உங்களுக்கு மகர மாதம் ஆரம்பிக்கும். அப்போ பொங்கலுக்கு வந்து எல்லாரும் கிராம மக்கள் எல்லாம் ஊர் கூடி பொங்கல் கொண்டாடினாங்க. அதனால் அந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புலேயே நிறைய பயாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும். அதனால தான் கல்யாணம் கூட மார்கழி மாதம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு குழந்தை பெற்றுக்கிறதோ
இல்லை கல்யாணம் பண்ணி ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிறதோ உங்கள் பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. அப்போது பிறக்கிற குழந்தைங்களுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காது. எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் முன்னாடியே அவங்க வந்து கண்டுபிடிச்சி இங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. நீங்க நம்ம வந்து முன்னோர்கள் பாத்தீங்கன்னா வந்து புரட்டாசி மாசத்துல இருந்தே சூரியன் வந்து கன்னியில இருக்காரு. ஸோ புரட்டாசி மாசம் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஆமா ஏன்னா ஜீரணம் வந்து ரொம்ப ஆகாது. இதுவா இருக்கும்னு. ஸோ அந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துல சூரியனோட பாதை கீழே போகும்போது நமக்கே ஜீரண சக்தி கம்மியா இருக்கும். அப்போ விரதங்கள் இருக்கிற மாதிரியான இது பண்ணிட்டாங்க. அப்போ ஐயப்ப சுவாமி கோயில் விரதம் ஆரம்பிச்சிடும். கார்த்திகை மாதம் ஆரம்பித்து மார்கழி முடிஞ்சு தை 1ஆம் தேதி தான் முடிக்கணும். அப்போ அந்த சூரியன் மகரத்துக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு உத்தராயணம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடம்புல ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம பச்சை தண்ணியில் குளித்து நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து நல்லா கோலம் போட்டு புது நெல் வரும், அதை குத்தி நம்ம எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துல தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே அந்த பச்சை பருத்துறதல்னு ஒன்று இருக்கும். பச்சை கறிக்காய் ஃபுல்லாக ஆண்டாளுக்கு வந்து பரத்தி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் நல்லதோ, எது வந்து ஜீரணம் எளிதாக இருக்குமோ அதைத்தான் அந்த காலத்தில் வச்சாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நம்ம பழசை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டயட் இப்படி இருங்க, 15 days இப்படி பண்ணுங்க, ஏகாதசி விரதம்லாம் நம்ம ஆதி காலத்துலேருந்தே இருக்கிறது தான். அப்போ மாதத்தில் 2 நாள் விரதம் இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டுன்னு. மார்கழி மாதம் பெருசாக கோலம் போடுறதுக்கு காரணமே பெண்கள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும், நம்ம உடம்புல சோம்பேறித்தனம் செட்டுன்னு ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயினாக.